இதுவே நமக்கு வந்து ஒரு சந்தேகமா இருக்கு. ஏன்னா அமித்ஷாவுடைய வருகை எதுக்குன்னு தெரியும், அமித்ஷா என்ன பேச போறாருன்னு தெரியும். 21% வந்து ஏடிஎம்கே, இவங்க 18% ஓட்டு வாங்கிக்கலாம் என்டி. இப்போ என்ன சொல்ல கேட்டா, நாங்க 18 நீங்க 21, 3 தானே வித்தியாசம். அதான் நீங்க 134 எடுத்துங்க, எங்களுக்கு 100 கொடுங்கன்னு சொன்னாங்கன்னு. இல்ல இப்ப 1 இயரோடைய தேவை பாஜகவிற்கு இருக்குல்ல. கண்டிப்பா அதான் சொல்றேன், நிச்சயமா தேவை. நான் கேட்கிறேன், நாம் தமிழ் சீமானுக்கே வள வீசுறாங்கன்னா தனித்து சொல்லி வரவர்களுக்கு இப்ப நாம் தமிழ் சீமானு தான் வந்து அதிகமா வள வீசுறது. பிஜேபியோட அசைன்மெண்ட் என்ன செய்யணும், மெல்ல மெல்ல கட்சிகளை வந்து நசுக்கி அப்படியே கொண்டு வந்து உருக்கி கொண்டு வந்து இந்த தேசிய நீரோட்டத்துல இணைச்சிருக்கணும். நீங்க இந்த சமூக நீதி சமத்துவம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது அவங்க குடும்பத்துக்குள்ள நடக்கிற குடும்ப பிரச்சனை. இவர் வந்து தன்னிச்சையா ஒரு முடிவெடுத்து வந்து பிஜேபியோட போன நினைக்கிறாரு. ஆனா டாக்டர் ஐயா வந்து அதை விரும்பல அப்படின்னு சொல்றாங்கல்ல. பாலிடிக்ஸ் என்ற நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் அரசு விமர்சகர் சேக்குவரா ஜெய்சங்கரன் இருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? பாமகவில இருந்து தலைவர் பொறுப்புல இருந்து அதிரடியாக அன்புமணி நீக்கம், பழைய செய்தி. நீக்கத்திற்கு என்ன காரணம்? ராமதாஸ் அவர்களுக்கு பாதுகாப்பற்ற சூழலா, இல்ல இவங்க வேறு கட்சிக்கு தாவ வந்து முயற்சி நடக்கிறது, கட்சியவே அடக வைக்க போறாங்க 2 பேரும் சேர்ந்து அப்படிங்கிற அச்சம்லாம் எழுந்திருக்கு அவருக்கு அப்படின்னு பல்வேறு செய்திகள் பேசப்படுது. என்னதான் நடக்குது? இங்க பலரும் கூட இந்த விஷயத்தை வந்து விவாதிக்கிறாங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களும் சரி, யூடியூப்ல நிறைய பேர் விவாதிக்கிறாங்க. 2 கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. ஒருத்தர் ஒரு கருத்து முன்வைக்கிறாரு, ஒரு சாரார் என்னன்னா, இது வந்து சமூக நீதிக்கான சமத்துவத்தை முன்னிறுத்தி தொடங்கப்பட்ட கட்சி, இது முழுக்க முழுக்க இவங்க வந்து லெப்ட் பார்ட்டி, இவங்க இடதுசாரி சிந்தனையாளர்கள், இவங்க அது டாக்டர் ஆகட்டும், ஒரு சின்னையா பெரியாகட்டும், சின்னையா இவங்க அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு டீம். அவங்க எப்படிங்க வலதுசாரிகளோட சேர்ந்து கூட்டணி வைப்பாங்க? அதோட அவங்க வந்து கருத்து வேற்றுமை இருக்குன்றாங்க. இவங்க அது அப்படிப்பட்ட நபர்கள் நான் சொல்றதுன்னு கேட்டா, இவங்க 2014 இருந்தே இவங்க வந்து கேட்டா பிஜேபியோட இவங்க கூட்டணியில வந்து போயிட்டு தான் இருக்கிறாங்க, மாறி மாறி போயிட்டு இருக்காங்க. இப்போ நான் என்ன சொல்றேன், இது ஒரு சாரார் சொல்றது. இன்னொரு சாரார் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, இது அவங்க குடும்பத்துக்குள்ள நடக்கிற குடும்ப பிரச்சனை. இவர் வந்து தன்னிச்சையா ஒரு முடிவெடுத்து இவர் வந்து பிஜேபியோட போன நினைக்கிறாரு. ஆனா டாக்டர் ஐயா வந்து அதை விரும்பல அப்படின்னு சொல்றாங்கல்ல. அவங்கள்ட்ட நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன். சமூக நீதி பாதுகாவலர் முதல்ல ஒரு டீம் இப்படி சொல்லிடுறாங்க. என்னன்னு கேட்டா, நான் வந்து யாரையும் குறைச்சி மதிப்பினால நான் ஒரு நியாயமான ஒரு கருத்தை வந்து நேர்மையா சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். 2 தரப்புல நீங்க பேசுவீங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களுக்கு சில விதிகள் இருக்கு இல்லையா, நெறிகள் இருக்கு. அதனால என்ன சார் கேட்டா, ஒரு விஷயத்தை விட்டுட்டு 2 விஷயத்தை விவாதிக்கிறாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு என்னன்னா, ஒரு சமூக நீதி சமத்துவத்தை முன்னிறுத்தி தொடங்கப்பட்ட கட்சி, அவங்க எப்படி வலதுசாரிகளோட கூட்டணிக்கு போவாங்க? அவங்களுக்கு நான் சொல்ற பதில் இருக்குன்னா, 2014 வந்து கூட்டணிக்கு போனாங்களா இல்லையா? நேற்று வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் கூட்டணி தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு நான் கூட்டணி வந்து வெளியே வரலன்னு சொல்லவே இல்லை. இன்னும் கூட வலதுசாரிகளோட தான் கூட்டணியில இருக்கிறாங்க, பிஜேபியோட என்டிஏல தான் கூட்டணியில இருக்கும்போது எப்படி இப்படிலாம் சொல்றாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா பிஜேபியோட வந்து கூட்டணி விரும்பாது. இப்ப யாரோட கூட்டணியில இருக்கிறாங்க? இப்பவும் பிஜேபியோட கூட்டணி, என்டிஏவோட கூட்டணியில இருக்கிறாங்க. ஏன் அதை தவிர்க்கிறாங்கன்றது ஒண்ணு புரியல. ஒண்ணு. இன்னொரு டீம் வந்து என்ன சொல்றாங்க கேட்டா, இன்னொரு சாரார் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க வந்து குடும்பத்துக்குள்ள நடக்கிற பிரச்சனை, குடும்பத்துல வந்து கேட்டா அவர் பிஜேபியோட கூட்டணியில போகணும்னு நினைக்கிறாரு. யாரு? அன்புமணி சொல்றாரு. அதை டாக்டர் ஐயா விரும்பல. ஆனால் நீக்கத்துக்கான காரணம் ஏதாவது சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, எந்த காரணம் சொல்லப்படவே இல்லை. காரணம் கேட்டா பிஜேபியோட வந்து கூட்டணிக்கு போறாருன்னு வந்து அன்புமணி விரும்புறாரு, டாக்டர் ஐயா விரும்பலன்னு சொல்றாங்க. அதாவது வெளிப்படையா தெரியல. ஆனா இன்னும் சில பேர் கொஞ்சம் ஆழமா போய் குடும்பத்துக்கு உள்ள நுழைஞ்சு என்ன சொல்றேன்னா, அவர் குடும்பத்துல சில பொறுப்புகள் வந்து வேற சில நபர்களுக்கு வந்து முகந்தர் அவருடைய மகனுடைய சொல்றாரு. அது வந்து இவருக்கு பிடிக்கலன்னு சொன்னா, அது ஏற்கனவே ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி 2 மாசத்துக்கு முன்னாடி வெடிச்சது இல்ல. அப்போ இது காரணம் இல்லை, இதை தாண்டி வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து கேட்கணும். நம்ம தானே இதெல்லாம் கொஞ்சம் பேசணும். ஏன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களை பேசுறவங்களுக்கு வந்து கேட்டா சில நெறிகள் விதிகள் வந்து அவங்க கழுத்தை பிடிக்கும். அவங்க பேச தருவாங்க, ஆதாரம் இல்லாம எதுவும் பேச முடியாதுங்கிற ஒரு விஷயம். ஆனா இப்ப நான் கேட்கிறேன், இப்ப இவங்க சொல்றாங்கல்ல, இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? வெளிப்படையா மேடையில வெடிச்சது, முகத்துல வந்து கட்சியில வந்து பொறுப்பு கொண்டது, அவருக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாரு அப்படின்னு இருக்கு. அதுக்கு பிறகு இணைஞ்சிட்டாங்களே. அதுக்கப்புறம் 2-3 கூட்டங்கள் நடக்குது, பேச்சுவார்த்தை, சமாதான பேச்சுவார்த்தை. பிறகு அதுக்கப்புறம் கேட்டா சமூக நீதி சமத்துவம் தான் காரணம், அந்த கொள்கை தான் காரணம் சொன்னா ஏற்கனவே கூட்டணியில இருக்கிறாங்களே.
அப்ப இவங்க சொல்றதுக்கு ஆதாரம் கிடையாது. என்ன கேட்டா இதெல்லாம் தான் காரணம் சொல்லி ஆதாரம். அப்போ இங்க என்னன்னா இவங்களுக்கு ஒரு விஷயம் 89 கட்சி தொடங்குனது திராவிட கட்சிகளோட மாறி மாறி கூட்டணி வைக்கும் போது சில சன்மானங்கள் பெறப்பட்டது உண்மைதான். அது யாரும் தவிர்க்க முடியாது. சொல்லிக்கலாம் வேணா. நான் சொல்ல பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் சொல்லவே இல்லை. இங்க பல கட்சிகளும் வந்து சன்மானம் பெற்றுக்கொண்டு அதை நீங்க வேற லோக்கல் லாங்குவேஜ்ல பொட்டின்னு சொல்லுவாங்க. சில பேர் கேட்டா வந்து நாகரிகமா வந்து மற்ற ஸ்ட்ரெயிட்டாவே பணம்னு சொல்லுவாங்க. நான் அப்படி சொல்றேன். சில சன்மானங்கள் பெற்றுக்கொண்டு வந்து கூட்டணி வச்சவங்க தான். அப்போ அந்த சன்மானங்கள் பெறும்போது கேட்டீங்கன்னா கடந்த தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் ஏடிஎம்கே கூட்டணிக்கு போறதுக்காக ஒரு பெரும் தொகை பெறப்பட்டதாகவும் அந்த குடும்ப உறுப்பினர்கள் வந்து உறுப்பினர்கள் சொல்றத இப்படி கூட சொல்லலாம், நண்பர்கள் விட நன்பிகள் வந்து பெற்றதாகவும் அதை வந்து கேட்டா அதுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு அதை மீறி இவங்க பாராளுமன்ற தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிஜேபியோட என்டிஏவோட வந்து இவங்க கூட்டணி அலைன்ஸ் வந்து பேசி 20 வந்து டைவர்ட் ஆனது எல்லாருக்கும். அப்போ அந்த தொகை மீண்டும் வந்து கேட்டா வந்து எங்கிருந்து பெறப்பட்டதோ அந்த சன்மானம் மீண்டும் அங்க போய் சேரல, குடும்பத்துக்குள்ளேயே இருக்கு. அதை பத்தி கேட்கும் போதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து எலெக்ஷன் மீண்டும் மறுபடியும் எலெக்ஷன் இருக்குல்ல, அப்ப பாத்துக்கலாம் 26 எலெக்ஷன்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. இப்ப 26க்கான வந்து அந்த தேர்தல் உடன்படிக்கை வரும்போது மீண்டும் வந்து கேட்டா வந்து என்டிஏவோட சேர்ந்து வந்து இவங்க பயணப்படுற மாதிரி வந்து சில நடவடிக்கைகள் இருக்குது. அப்படி நான் அந்த மாதிரி நடவடிக்கைகள் இருக்கும்போது கேட்டீங்கன்னா வழக்கமா பெறக்கூடிய ஏற்கனவே பெற்ற சன்மானம் இப்ப 26 தேர்தல் இருக்குன்னா கூடுதலா ஒரு சன்மானம் வந்து பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்போது அதுக்கு தடையா வந்து கேட்டீங்கன்னா பிஜேபி வந்து தங்களை ஏதோ ஒரு அடியார் மாதிரி கூட்டணியில ஒரு உறுப்பினர் மாதிரி கொண்டு போயிட்டு மொத்தமா போய் ஏடிஎம்கே கிட்ட அவங்க ஒரு கேம் சேஞ்சரா இருக்கிறாங்க, அவங்க தான் லீட் பண்ற மாதிரி இருக்கிறாங்க. இந்த கூட்டணியை என்டிஏ கூட்டணியை லீட் பண்றது யாருன்னா பிஜேபி. அப்போ அதை யார் ஒரு அங்கத்தினர் பாட்டாளி மக்கள் கட்சி. இப்போ வந்து ஏடிஎம்கேவோட வந்து என்டிஏ பேச்சுவார்த்தை நடத்தும் போது இவங்களுக்கு ஒரு முக்கிய ரோலே இல்லாம போகுது. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ரோலே இல்லை. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா அங்க எஜமான் யாரு? அமித்ஷா, என்டிஏ, பிஜேபி. அவங்க போய் எடப்பாடி கிட்ட பேசி மொத்தமா தொகுதியை வாங்கி அங்கிருந்து இவங்களுக்கு பங்களிப்பு கொடுக்குற மாதிரி இருக்கு. இது வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில ஆல்ரெடி இருக்காங்க அவங்க, சோ அவங்களுக்கு ரோல் இல்ல. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கலைஞரே இதை செஞ்சாரு. என்ன செஞ்சாருன்னு கேட்டீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் விசிக்காவும் ஒன்னா பெண்ணி பிணையும் போது உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஒரு கீழே வந்து அண்ணன் திருமாவும் டாக்டர் ஐயாவும் ரொம்ப நெருக்கமான போது மொத்தமா தொகுதியை கொடுத்துட்டு உங்களுக்குள்ள நீங்க பிரிச்சிங்கன்னு சொல்லிட்டு விசிகா சுத்தல்ல விட்டார். அப்போ அண்ணன் திருமா வந்து கொதிச்சு போய் என்ன சொல்லி கேட்டா நாங்க வந்து எங்களுக்கு தனியா இடைய போடணும், எச்எல்ல இருந்து நாங்க எடுக்க முடியாதுன்னு ஒரு வார்த்தையை சொன்னார். கடுமையான வார்த்தையை. அதுக்கப்புறம் அது வந்து சுமூகமா முடிக்கப்பட்டது. அந்த மாதிரி இருந்தா இப்ப ஒரு உள்ஒதுக்கீடு பெறக்கூடிய இடத்துல இவங்க வந்துட்டாங்க, சீட்டு மொத்தமா வாங்கி. இவருக்கு என்ன ஆதாயம் கேட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு என்டிஏல எத்தனை கட்சிகள் கூட்டணி இருக்கு அவங்களுக்கே தெரியாது. இன்னும் உதிரி கட்சிகள் இன்னும் பல கட்சிகள் சேரலாம். நீங்க வந்து ஜி.கே. வாசன் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டுமே இல்லை, ஜி.கே. வாசன், புதிய நீதி கட்சி, புதிய தமிழகம், ஜான் பாண்டியன், இன்னும் பல கட்சிகள், ஐஜேகே, இன்னும் பல கட்சிகள் இருக்கும்போது அந்த கட்சியில ஒரு கட்சியா தான் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து எனக்கு எப்படி டாக்டர் ஐயாவோட ஏற்றுக்க முடியும்? அதுதான் பிரச்சனை. என்னன்னா நாம தான் இங்க கேம் சென்டர், நம்மளதான் தேடி அவங்க வரணும். இப்ப நாம வந்து ஐடிசி ஓட்டுறதுக்கு நம்ம ஓட்டுறது எப்படி இருக்கு? ஜெயலலிதா வர வச்சது தைலாபுரம், கலைஞரை வர வச்சது தைலாபுரம். நாம எப்படி கேட்டா ஐடிசி ஓட்டுல நோக்கி போக முடியும்? அப்போ இதுதான் அந்த பிரச்சனை. என்னன்னு கேட்டீங்கன்னா அப்போ வந்து கேட்டா நம்ம இப்ப இதை பத்தி இப்ப பேச வேண்டாம். வருகையை தவிர்க்கணும். என்ன பண்ணலாம்? கரெக்டா இன்னைக்கு நேத்து அவர் வராரு அப்படின்னா முந்தா நாள் இந்த சம்பவம் நடக்குது அப்படின்னா பாஜக கூட்டணிக்கு போவதுல ராமதாஸ் அவர்களுக்கு விருப்பம் இல்ல அப்படிங்கிற மாதிரியும் பேசப்படுது. ஒரு இப்போ உங்களுக்கு தெரியும் புரோட்டோகால் படி பாத்தீங்கன்னா வந்து ஒரு மத்திய அமைச்சர் வராருன்னா முன்கூட்டியே இவங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்படும். என்னன்னு கேட்டா யாரெல்லாம் வந்து அவருடைய சந்திப்புல வந்து பங்கேற்கிறது. அங்க வந்து கேட்டா வந்து இந்த கட்சிகளோட நான் சொல்றது கேட்டா ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி, சண்முகம் வந்து என்டிஏ கூட்டணியில் இருக்கிற எல்லாருக்கும் தகவல் தெரிவிக்கப்படும். எல்லாருக்கும் சேர்ந்து இவங்க போறதுல வந்து கேட்டா அது வெயிட் கம்மியா இருக்குல்ல. இவங்க யாரு? கடந்த 2 திராவிட கட்சிகளே வந்து பாத்தீங்கன்னா வந்து கண்ணாமூச்சி ஆடினவங்க. இல்ல அதை தாண்டி அப்பாவுக்கும் மகனுக்குமே பிரச்சனை. அன்புமணி ராமதாஸ் அவர்களும் சௌமியா அன்புமணி அவர்களும் அவங்களே வந்து தன்னிச்சையா செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ராமதாஸ் அவர்கள்கிட்ட எந்த ஆலோசனையும் கேட்பதில்லை, எந்த தகவலும் செய்வதில்லை, கட்சி செயல்பாடுகளுக்கு அவர் அழைப்பதே இல்லை. அதனால இவர் வந்து ஆதங்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. கடந்த காலத்துல வந்து எல்லா கட்சியிலுமே இது நடக்கும். ஒரு மூத்த இது வந்து விதிவிலக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து
முழுக்க முழுக்க இது குடும்ப கட்சிகள்ல இது நடக்கும். ம். இப்ப இதே நீங்க வந்து நீங்க இப்ப சொல்லலாம் திராவிட முன்னேற்ற கழகம் குடும்ப கட்சிகள் கிடையாது. ம். அங்க வந்து கலைஞர் வந்து பாத்தீங்கன்னா சில ஜனநாயகங்கள் வச்சிருந்தார். அதுதான் இன்னைக்கு வரைக்கும் அந்த இயக்கம் அழியாமதுக்கு காரணம் அதுதான். மகனா இருந்தாலும் ஒரு லிமிட் தான். ஆமா. இல்ல இங்க அப்படி கிடையாது. இது கடந்த நம்ம கூட்டத்திலே பார்த்தா ஒரு மைக்கு தூக்கி போட்டதை பார்த்தா பனையூர்ல ஆபீஸ்க்கு வாங்கன்னு சொல்லி இது மாதிரி எங்க நடக்குமா? அப்பா முன்னாடிதான் சொல்றாரு, கட்சியோட நிறுவனர் முன்னாடி சொல்றாரு, என்ன பாக்கிறதுக்கு பனையூர் வாங்கன்றாரு. உடனே அங்க இருந்து தீரன் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் நோட் பண்ணாரு. யாரு? தீரன். இது எப்பேற்பட்ட நடிப்பு. அப்பா மூலயுமே நடிக்கிறாங்களான்னு நம்ம வந்து ஒரு சந்தேகத்தோட பார்க்கும்போது அங்க மிகப்பெரிய நடிகரை பார்த்தோம். யாருன்னா தீரன் வந்து உடனே பேனா எடுத்து, ஏன்னா இது நம்பர் தெரியாதாமா யாருக்கு, அவருக்கு வரைக்கும் ஒரு நம்பரே தெரியாதாம். எதுக்காக இதுவே நமக்கு வந்து ஒரு சந்தேகமா இருக்கு. ஏன்னா அமித்ஷாவுடைய வருகை எதுக்குன்னு தெரியும், அமித்ஷா என்ன பேச போறாருன்னு தெரியும், எப்படி கூட்டணி பற்றி தான் பேச போறாரு. அப்போ ஓரளவுக்கு இதை வந்து ஒரு சமிக்கை மூலமா முனுசாமி மூலமா தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு டாக்டர் ஐயாவுக்கு. அப்ப நம்ம என்னன்னு கேட்டா இந்த மந்தைகளோடு சேர்ந்து நாமளும் வந்து ஒரு நபரா போனோமா, நாம வந்து இது வரைக்கும் நாம தானே வந்து ரெண்டாவது பெரிய கட்சி யாரு, ஏடிஎம்கே கூட்டணியில் இருக்க ரெண்டாவது பெரிய கட்சி அது பாட்டாளி மக்கள் கட்சி. இது வரைக்கும் அப்படிதான் வந்து அந்த நிலைமை இதை நம்ம விட்டுக் கொடுக்குற மாதிரி இருக்கு. அப்போ இந்த அமித்ஷாவுடைய வருகையை தவிர்க்கணும்னு சொல்லி இருக்கலாம் யார்கிட்ட, அன்புமணி கிட்ட. அன்புமணி வந்து அதை மீறி இருக்கலாம். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அன்புமணிக்கு வந்து அந்த சிபிஐ கேஸ் இருக்குல்ல, அது கொஞ்சம் அவருக்கு நெருடலா இருக்கு. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைச்சாங்கன்னா நாளைக்கே வந்து கேட்டா அதை வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாங்கன்னா அடுத்தது இடி, அப்போ அவங்க தாக்கு பிடிக்கணும். அப்போ இங்க வந்து இங்க லாபி பண்றது எல்லாமே கேட்டா இவர் வந்து பிஜேபி நபர்களோடு தான் லாபி பண்றாரு. ஆனால் டாக்டர் என்ன சிக்கல்னு கேட்டீங்கன்னா என்னோட லாபி நம்ம போகணும் முடிவாயிடுச்சு, நம்ம பிஜேபி கூட போகலாம், ஆனால் நம்ம ரெண்டாவது பெரிய கட்சி நாம தான் இருக்கணும். இப்ப நம்ம என்டிஏவோட சேர்ந்து போகும்போது பாராளுமன்ற தேர்தலில் நமக்கு சன்மானமே கிடைக்கல. எங்க கிடைச்சது, ஏடிஎம் கிடைச்சது, ஆனா ஏடிஎம் கூட கூட்டணிக்கு போகல, அதுவே பெண்டிங்ல இருக்கு, நிலுவையில் இருக்கு. அப்போ மறுபடியும் இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து சட்டமன்றத்துக்கு முக்கியமான வந்து ஒரு ரோல் இருக்கு. அங்கேயாவது வந்து ஒரே ஒரு எம்பி கிடைச்சா போதும் மகன். இங்க வந்து அப்படி கிடையாது. கட்சி நிக்கணும்னு சொன்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 30 சீட்டு வாங்கணும், இல்ல ஒரு 20 சீட்டாவது வாங்கணும். இவங்க எவ்வளவு சீட்டு கொடுப்பாங்க, சரி சீட்டே கொடுத்தாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா கட்சிக்காரங்க கேட்டா வந்து அதை வந்து பாத்தீங்கன்னா வந்து கொடுக்கும்போது கட்சிக்காரங்க தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா யாரு எம்எல்ஏ சீட்டு வாங்குறாங்களோ அவங்க தான் வந்து அவங்க கிட்ட மட்டும் தான் நீங்க பெற முடியும். இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது. ஒரு பக்கம் கூட்டணிக்காக வந்து ஒரு சன்மானம், அதுக்கப்புறம் எம்எல்ஏ சீட்டை கொடுக்கும்போது வாங்குறாங்கல்ல, எம்எல்ஏ சீட்டு வாங்குறாங்கல்ல, அவங்க கிட்ட இருந்து வந்து ஒரு கட்சிக்காரன் வந்து ஒரு நிதி. சோ இதெல்லாம் வந்து இப்போ இதெல்லாம் மைனஸ் ஆகுது இல்ல, அதுதான் இது ரொம்ப முக்கியம். இப்போ அவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா டைரக்டா ஏடிஎம்கேவோட நம்ம பேச்சுவார்த்தை நடத்தும்போது இப்போ நம்ம என்டிஏவோட சேர்ந்து போகும்போது இங்க வந்து லீட் பண்றது யார்? ஏன்னா முன்னையோட வந்து பலவீனம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் பேசுறேன் 21% வந்து ஏடிஎம்கே, இவங்க 18% ஓட்டு வாங்கிக்கலாம் என்டிஏ. இப்போ என்ன சொல்ல கேட்டா நாங்க 18 நீ 21, 3 தானே வித்தியாசம். அதனால நீங்க 134 எடுத்துங்க, எங்களுக்கு 100 கொடுங்கன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க. அமித்ஷா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல ஆல்ரெடி அந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடைபெற்றதாகலாம் தகவல் இருக்கு. கிரிப் இருக்கு கேட்கறதுக்கு. பாருங்க எங்க பின்னாடி பாருங்க, பாட்டாளி மக்கள் கட்சி பின்னாடி இருக்கு, ஜான் பாண்டியன் இருக்கிறாரு, வந்து சமீபத்து நடவடிக்கைகள் ஒரு 1-2 மாத காலமாக தந்தை மகனுடைய நடவடிக்கைகளை பார்த்தா ராமதாஸ் அவர்கள் திமுகவினுடைய செயல்பாடுகளுக்கு ஏதாவது குற்றம் நடந்தா கண்டிப்பதும் கருத்தை தெரிவிப்பதும், ஏதாவது நல்ல விஷயம் நடந்தா திமுகவை பாராட்டுவதும், பாஜகவை கடுமையாக விமர்சிப்பதும், வக்பு திருத்த சட்ட மசோதால இருந்து பல்வேறு நடவடிக்கைகளை கடுமையாக விமர்சிச்சிருக்கார். ஆனா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதை எல்லாம் வரவேற்றிருக்கார். இந்த மாதிரி 2 பேரோட செயல்பாடுகளுமே வேறு வேறாக இருந்தது. இப்ப தந்தை இப்போ நேத்து நீக்கி இருக்காரு, நீக்கி செயல் தலைவர் தான் அறிவிச்சிருக்காரு. இப்போ வரைக்கும் ஒரு பதில் கூட கிடையாது அன்புமணி ராமதாஸ் அவர்கள். நாடகமா தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போதைக்கு அமித்ஷாவுடைய அந்த வருகை தவிர்க்கணும், அமித்ஷாவோட வருகையை அமித்ஷாவோட மீட்டிங்கை தவிர்க்கிறதுக்கு இவங்க பண்ண டிராமா. நீங்க எப்பவும் செயல் தலைவரா நீங்க போட்டாலே அது முடிஞ்சிச்சு. நான் தான் தலைவர், செயல் தலைவர் சொல்லும் போது அந்த சைடுக்கு எந்த ரியாக்ஷனும் இல்லை. திலகபாமா போய் பேசுறதுலாம் ஒரு பொருட்டு இல்லைங்க. பொருளாளர் வந்து அன்பு தானே எல்லாம், பாமக ஜனநாயகம் கொலை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அன்புமணியே பேசவே இல்லை, அன்புமணி பேசணும்ல.
ஆதரவாளர்கள் போய் வீட்டு முன்னாடி நின்னாங்க, அவங்களையும் சந்திக்கல. இப்போ டாக்டர் ஐயா வந்து இப்ப செயல் தலைவரா வந்து அன்புமணி போடாம பதவி வந்து நீக்கி இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க சொல்றது சரி. ஏன்னா அவங்க ஏதோ ஒரு முக்கியமான முடிவு எடுத்துருக்காங்க, இனிமேல் அந்த முடிவு எங்கிட்ட தான் வரணும். சோ முன்னன்றதால உன்னை ஈஸியா உன்னை கூப்பிட்டுறாங்க, மீட்டிங் கூப்பிடுறாங்க, நீ அக்செப்ட் பண்ணிக்கிற. ஆனா என்ன அப்படி கிடையாது. இப்ப இவங்க வந்து ஐடிசி ஹோட்டல்ல வந்து வெயிட் பண்றாரு, நீங்க வாங்கன்னு சொல்லி டாக்டர் ஐயா கூப்பிட முடியுமா? கூப்பிட முடியாது. சோ அதனால என்னன்னா ஒரு வேலை வந்து அதை தவிர்க்கணும். அப்போ என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, உன்னை முழுமையா நீக்கிட்டாலும் பிரச்சனை தானே. அதனால செயல் தலைவர் பதவிக்குள்ள அங்கதான் ட்விஸ்டே இருக்கு. சோ இது நான் பாக்குறது கேட்டா இவங்களுக்குள்ள வந்து குடும்பத்துக்குள்ள குழப்பங்கள் இல்ல, தனி கட்சி தொடங்குவதற்கு கூட வாய்ப்பு இருக்கு. நேத்து இருந்த ஒரு ஆதரவாளர்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்களே, அவரு வாயிலிருந்து வந்தாதான் எதுவுமே. சௌமியா அன்புமணி நல்லா புரிஞ்சுங்க, கடந்த காலத்துல உங்களுக்கு முலாயம் சிங் யாதவுக்கும் வந்து அவருடைய மகனுக்கு கூட பிரச்சனை நடந்துச்சு. சோ இதெல்லாம் குடும்பத்துல கலந்து பேசிடுவாங்க. குடும்பத்துல சில ஒருங்கிணைக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இல்ல பேசு குடும்பத்துல சகோதரிகள் எல்லாம் வந்து நேற்று இரவு முந்தா நேற்று இரவுலாம் பேச்சுவார்த்தை நடத்தியும் வந்து அவர் முடிவிலிருந்து மாறல. இன்னொரு தரப்பு என்ன சொல்றா, நாடாளுமன்ற தேர்தல் முன்னாடி இருந்தே சௌமியா அன்புமணிக்கு பாஜக மேல ஒரு பார்வை இருக்கு. எல்லாரும் எம்பி ஆகிறாங்க, அமைச்சர் ஆகுறாங்க, மினிஸ்டர் ஆகுறாங்க, நான் வந்து இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நான் பாஜகவுக்கு போறேங்கிற ஒரு நிர்பந்தத்தை அவங்க தரப்புல இருந்து கொடுப்பதாகும். அப்படி இல்லைன்னா கட்சியில நான் என்னோட முடிவும் இருக்கணும்ன்ற மாதிரி ஒரு நிர்பந்தத்தை ரெண்டு வகையிலையும் சொல்லப்படுது. உங்களுக்கு நல்லா தெரியும் தமிழிசை கேட்டீங்கன்னா அவங்க எப்படி இங்க இருந்து ஒரு என்ன சொல்ல போனா அவங்க அப்பா வந்து பாரம்பரியமா காங்கிரஸ் இல்ல, இப்ப வன்னியருடைய தேவை பாஜகவிற்கு இருக்குல்ல. கண்டிப்பா அதை சொல்றேன், நிச்சயமா தேவை. நான் கேட்கறேன் இப்போ அவங்க என்ன சொன்னாங்க, காலப்போக்கில் என்ன சொன்னாங்க, இப்போ நான் நேரடியாக சொல்லிடுறேன், காலப்போக்கில் அந்த கட்சியை மெல்ல மெல்ல கரைச்சி கொண்டு வந்து சேர்த்தணும் தானே அவங்க எண்ணம். நாம் தமிழ் சீமானுக்கே வள வீசுறாங்கன்னா தனித்து சொல்லி போறவர்களுக்கு இப்போ நாம் தமிழ் சீமானு தான் வந்து அதிகமா வள வீசுறது. பிஜேபியோட அசைன்மெண்ட் என்ன செய்யணும், மெல்ல மெல்ல கட்சிகளை வந்து நசுக்கி அப்படியே கொண்டு வந்து உருக்கி கொண்டு வந்து இந்த தேசிய நீரோட்டத்துல இணைச்சிடணும். நீங்க இந்த சமூக நீதி சமத்துவம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து காலப்போக்கில் நீர்த்து போய் கொண்டு வந்து சேர்க்கணும்னு தான் எங்களுடைய நோக்கம். அப்போ இவங்க எல்லாம் கிட்ட ஒரு பலவீனத்துல இருக்கிறாங்க. இப்ப அன்புமணிக்கே நெருக்கடி, இப்ப டாக்டர் ஐயாக்கு நெருக்கடி இல்லை, ஆனா அன்புமணிக்கு நெருக்கடினா கேஸ் இருக்கு, அதுதான் முக்கியம். ஸோ அந்த கேஸுகளை வந்து பகடையா வச்சுதான் வந்து இது பண்ணலாம். இப்போ சீமான் வந்து இழுக்கு பாக்குறாங்கன்னா ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு கட்டத்துல ஒரு பலவீனப்பட்டு குருமூர்த்தியோட உதவியை நாடுறாரு, அண்ணாமலையோட நெருங்கி போறாரு. அப்ப அங்க என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா வந்து அவங்களுக்குள்ள ஒரு இணைப்பு வருது. அங்க கட்சி வந்து கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து விஜய் கழுத்து கத்தி மாதிரி கொண்டுது. ஸோ இப்போ இப்படி பலவீனப்படுத்தி தங்களோட சேர்த்துக்கிறாங்க, அவ்வளவுதான். இப்போ இவங்கெல்லாம் ஐடிஐக்கெல்லாம் மக்கள் செல்வாக்கு இல்லைன்னு நல்லா தெரியும், அவங்க ஜாதிகாரங்க செல்வாக்கு கிடையாதுன்னு நல்லா தெரியும். யார் பாரிவேந்தரா இருக்கட்டும், முதலியார் கட்சி புதிய நீதி கட்சியா இருக்கட்டும், புதிய நீதி கட்சி ஏசி சண்முகம்லாம் அவருடைய ஆரணி தொகுதியில் வந்து கேட்டால் சட்டமன்ற தேர்தலே அவரால் ஜெயிக்க முடியாம போச்சு. இதெல்லாம் கடந்த காலம் வரலாறு. சட்டமன்ற தேர்தலில் அவர் கட்சி ஜெயிக்கல. இப்படி இவங்கெல்லாம் கேட்டாங்க, அப்படியே கேட்டா இவங்களும் பெரும் முதலாளிகள். ஸோ பெரும் முதலாளிகளும் வந்து பார்த்தீங்கன்னா இணையத்துல பெரிய விஷயம் இருக்கு. வலதுசாரி இடதுசாரினா என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். வலதுசாரிகளாலே கேட்டா முதலாளித்துவ சிந்தனை உள்ளவர்கள் முதலாளிகள் தான் வந்து வலதுசாரிகள். ஸோ இவங்கெல்லாம் வலதுசாரிகள் போய் சேர்ந்து ஐஜேக்களை பாரிவேந்தரோ புதிய நீதி கட்சியில் இருக்கிற ஏசன் போய் சேர்ந்து பெரிய விஷயம் இல்லை. அப்படின்னா ஒரே ஒரு ஈடி ரைட் போதும். அப்போ முழுக்க இங்க வந்து கேம் பண்றது கேம் சேஞ்சரா இருக்கிறது கேட்டா பிஜேபி தான். இவங்கள பலவீனத்துல வந்து கட்சியில சேர்த்துக்கும் போது அப்போ அந்த இடத்துல வந்து கட்சி வந்து அடிப்படை முற்றிலுமா இந்த இடத்துல வந்து நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். என்னன்னு கேட்டா கூடாநட்பு கேடாய் முடியும்னு சொல்லுவாங்கல்ல, அப்படிதான். கலைஞர் நல்லா பண்ணுங்க. கலைஞர் இப்ப எல்லாரும் கேட்கிற ஒரு கேள்வி, கலைஞரே கூட்டணி வச்சுக்கிட்டே சொல்லி பல பேர் விவாதிக்கிற கலைஞர் வந்து அவருக்குள்ள அந்த மதிநுட்பம் யாருக்குமே கிடையாது. ஒரு வார்த்தை சொன்னார், என்னன்னு கேட்டா ரைட் பர்சன் இந்த ராங் பார்ட்டின்னு சொன்னார். அப்ப என்ன சொல்ல வராருன்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கு கூட்டணி இவர் வந்து நல்ல ஒரு வாஜ்பாயி, ஆனா கட்சி மோசமான கட்சின்னு தான் சொல்ல வர்றாரு. ஆனா அதன் மூலமா இன்னொன்னு சொல்ல வர்றாரு. என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு கூட்டணி வந்து கட்சியோட கூட்டணி கிடையாது, வாஜ்பாயோட கூட்டணி. இதுக்கு வந்து ஒரு மதிநுட்பம் வேணும். ஆனா அன்னைக்கு வந்து வாஜ்பாய் ரைட் பர்சனா இருந்தார். ஆனா இன்னைக்கு இந்த ரெண்டு நபர்கள் இருவர் மோடியும் அமித்ஷா யார் நீங்க அண்ணன் ராதாரவி கிட்ட கேட்டீங்கன்னா விளக்கமா சொல்லுவாரு. கடைசியா இதெல்லாம் அவர் ஏற்கனவே சொல்லி இருக்கிறாரு. அது பொன்னி எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டு இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் யாருன்றது இங்க வந்து கேட்டா இதுல வந்து ராமதாஸ் டாக்டர் ஐயாவா இருக்கட்டும், இதுல இன்னும் சில பேர் கேட்டா யாரெல்லாம் உண்மையா சமூக நீதிக்காகவும் சமத்துவத்துக்காக கட்சியை தொடங்குறாங்களோ
டாக்டர் எல்லாம் குறைச்சி மதிப்பிட முடியாது. அந்த காலம் அந்த இடஒதுக்கீடுக்கான அந்த போராட்டங்கள்லாம் சாதாரண போராட்டங்கள் கிடையாது. எம்பிசி கோட்டா வாங்கினா பெரிய சரித்திரம் தான். ஆனா அன்னைக்கு அதான் சொல்றேன், அவங்களுக்கு வந்து கேட்டா எப்படி வந்து நார்த்ல வந்து கேட்டா பெரிய தலைவர்கள்லாம் எப்படி பால் தாக்கரே மாதிரி ஒரு தலைவர் எப்படி இருக்கிறாரோ அந்த மாதிரி வந்து கேட்டா காஞ்சிராம் மாதிரி இருந்தாலும் அந்த மாதிரி தான் தமிழ்நாட்டுல வந்து கேட்டா 3 சத்தியம் பண்ணாரு தலைவர். கலைஞர், ஜெயலலிதா, அதுக்கு பிறகு வந்து டாக்டர் ராமதாஸ். அப்படிதான் பார்க்கப்பட்டது. ஆனா காலப்போக்குல ஒரு காலத்துல இல்ல அப்ப ஒரு 3 சத்தியம் பண்ணார்ல, நான் எந்த காலத்திலயும் தலைவர் பதவிக்கு வரமாட்டேன், என் குடும்ப உறுப்பினர்கள் யாரும் வந்து கட்சி பொறுப்புக்கு வரமாட்டாங்க, 1000 கோடி கொடுத்தாலும் சரி அப்படின்லாம் பண்ணார்ல. இப்ப அதை மீறி இருக்காரு. கட்சி உறுப்பினர்கள் இதுக்கப்புறம் எப்படி செயல்படுவாங்க? பாமக அப்படிங்கிற மாபெரும் கட்சியினுடைய நிலை என்ன? இனி நல்லா புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது உங்க பிழையா அவர் பிழையா? இன்னைக்கு வந்து இந்த டிஜிட்டல் உலகத்துல எல்லாத்தையும் நீங்க அப்படியே ஸ்டோரேஜ் பண்ணி சேவ் பண்ணி வைக்கிறீங்க. இதெல்லாம் அப்படியே காலப்போக்கில் அப்படியே மறந்து போயிடணும். 2 திராவிட கட்சிகளோட கூட்டணி வச்சா நான் தாயை புணர்வதற்கு சமம் சொன்னாரு. பால் உள்ளவரையும் கார் உள்ள ஏதோ சொன்னாரு. இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. இதெல்லாம் போய் ஞாபகப்படுத்தி அவர் காயப்படுத்த முடியுமா? இதெல்லாம் அப்படியே போயிடணும். இப்ப சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அமித்ஷா அந்த விடாகண்டன் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது, அதற்கான உண்மையா நடக்குது. அதுதான் ஏன்னு கேட்டீங்கன்னா ராஜதந்திரம் இதுதான். ஏன்னு கேட்டா அவங்க வந்து ஒரு வலை வீசுறாங்க. இவங்களை எல்லாரையும் கூட்டணி சேர்க்கிறாங்க. அதை வந்து டாக்டர் ஐயாவும் சேர்த்துக்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி பெரிய கட்சி. மற்ற கட்சிகள்லாம் வந்து லெட்டர் கட்சி. உறுப்பினர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியல, ஆனா பெரிய கட்சி. அந்த கட்சியும் கூட சேர்த்து நீங்க போய் நீங்க வந்து எடப்பாடி கிட்ட கேட்டு 100 சீட்டு கேட்டீங்கன்னா வேற வழி இல்லாம கொடுக்குறேன்னு கூட சொல்லலாம். ஆனா அதே பாட்டாளி மக்கள் கட்சி விலகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்டிஏல இருந்து விலகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப போய் இங்க 100 சீட்டு கேட்கவே முடியாது. இப்ப அதான் சிக்கலாயிடுச்சு. டாக்டர் வந்து உண்மையிலே வந்து ஒரு சாணக்கியர் ப்ரூவ் பண்ணாரு கேட்டா திடீர்னு அப்பம் கூட சண்டைங்க. இன்னைக்கு ஒரு மீட்டிங் நடக்குது என்டிஏ கூட்டணி கட்சி தலைவர்களோட. சின்ன உதாரணம், ஒரு வீட்டுல வந்து ஒரு மதிப்புக்குரிய நபர் அவர் வீட்டுக்குள்ள போயிட்டு ஏதோ ஒரு முக்கியமான வந்து ஒரு கோரிக்கை ஏதோ வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அங்க போறாரு, பின்னாரு வராரு, இதைத்தான் கேட்க போறாரு, நம்ம வீட்டுல இருந்து ஏதோ ஒண்ணு வந்து குடிக்கிட்டு போறதுக்கு ஏதோ வராரு அப்படின்னு சொல்லி வரும்போது கேட்டா அந்த வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு குழப்பமா வந்து வச்சுக்கோங்களேன். புருஷன் முன்னாடிக்குள்ள அடி தட்டி சண்டை பிள்ளைங்க அமுக்கு அப்படியே ஆரம்பிச்சுன்னா அவர் வருவார் நினைக்கிறீங்க. இருப்பா அங்கேயே ஏதோ பிரச்சனையா இருக்குது. கரெக்டா நான் சொல்றது இதுதான் என்னால உதாரணமா சொல்ல முடியும். இது தெரியாம பல வந்து பத்திரிகையாளர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்கன்னா சமூக நீதி, சமத்துவம் தான் காரணம், குடும்ப பிரச்சனை தான் காரணம், முகந்தனுக்கு வந்து பதவி கொடுக்க இதுதான் பிரச்சனை. இது கிடையாது. இதை தாண்டி சன்மானம் பிரச்சனை. கூட்டணி கூட போயிடுவாங்க. ஆனா சன்மானம் வாங்குறது பிரச்சனை. சன்மானமே வராது. என்டிஏ கூட சேர்ந்து போனாங்கன்னா சன்மானம் வராது. அப்படியே வந்தாலும் சொற்பமா தான் வரும். ஆனா இவங்க கடந்த காலத்துல அப்படி கிடையாது. கடந்த காலத்துல ருசி பார்த்தோம். 2 திராவிட கட்சிகள் மாறி மாறி கூட்டணி வச்சு பெரும் தொகையை வந்து சன்மானமா பெற்றவங்க இன்னைக்கு எப்படி கேட்டா கடந்த பாராளுமன்ற தேர்தலே ஒண்ணுமே இல்லை. எல்லாம் சொந்த கை காசு. சரி அப்பயாவது பரவாயில்ல கேட்டா எடப்பாடி இருந்து வாங்கினது பயன்பட்டுச்சு. இப்ப அதுவும் கிடையாதுன்னா எப்படி? உண்மையான காரணம் இதுதான். என்ன நடக்குது அப்படிங்கறது பிரச்சனையே. சரி, இதுதான் விஷயமா கிடையாது, சன்மானம் தான் பிரச்சனை. சரி, இதுதான் விஷயமா அப்படிங்கறத பொறுத்து பார்க்கலாம். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. நன்றி.